இரவு 11:40. மின்சாரம் போய் நிமிஷமாகுது. திடீர்னு மின்சாரம் வந்துச்சு. அருண் ஒருத்தனாக வீட்ல டிவி ஆன் பண்றான். சேனல் மாற்றம் போது ஒன்னு வந்துச்சு. பெயரில்லா ஒரு சேனல். ஸ்கிரீன்ல கருப்பு பின்னணியில எழுது வருது. அவன் சிரிச்சான். வாவ், யாராச்சும் ஜாலியாக போட்டிருப்பாங்கன்னு. ஆனா சேனல் சத்தம் கொடுக்குது. ஒரு பெண்ணின் குரல் ஆழமா மெதுவா. அருண், நீ பார்த்துட்டே இருக்கே. அவன் அதிர்ச்சியா திரும்புறான். யாரும் இல்ல. பின்புறம் டிவி மட்டும் ஒளிருது. அந்த பெண்ணின் முகம் பிக்சல் மாதிரி பிரேக்காகி மீண்டும் சேருது. டிவியிலிருந்து கைகள் நீளுது. அருண் பின் செல்ல முயற்சி பண்ணறான். ஆனா அந்த கைகள் அவன் முகத்தை கையில் பிடிச்சு இழுக்குது. அவன் கத்துறான், அம்மா! டிவி ஒளி மட்டும் வெள்ளையா பிரகாசிச்சு மின்சாரம் மீண்டும் போயிருச்சு. அடுத்த நாள் காலை அவனோட ரூம்மேட்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அருண் காணாம போயிருக்கான். ஆனா டிவி ஆனா அதுல அவன் முகம்தான். அவன் ஏதோ பேசுற மாதிரி, வாங்க பாருங்கள், இந்த பக்கம் அந்த சேனல் பெயர் இனி எதுவும் இல்ல. ரிமோட்டுல அந்த நம்பரையே நெறி போட்டா கூட சேனல் கிடைக்கவில்லைன்னு வரும். ஆனா சில நேரம் இரவு 11:40க்கு மட்டும் டிவி தானாக ஆன் ஆகுது. அந்த சேனல் திரும்பி வருது. அந்த முகம் இன்னொருத்தரை கூப்பிடுது. புதிய வீடு, பழைய டிவி. அருண் காணாம போனதுக்குப் பிறகு அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தா. மாயா ஒரு சினிமா எடிட்டர். அவளுக்கு இரவுல வேலை செய்யும் பழக்கம். வீட்டுக்குள்ள இருந்த பழைய டிவி அருண் டிவி தானா யாருக்கு தெரியாது. மாயா அதை கிளீன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்றார். டிவி ஓடுது. ஆனா ரிமோட் வேலை செய்யல. அதே சேனல் கிடைக்கவில்லை என்று சொல்ற ஸ்கிரீன். அவள சிரிச்சா, பழைய டிவி தான், சீர்வைக்கணும். 11:45 p.m. அந்த நேரம் திடீர்னு டிவி தானாக ஆன் ஆகுது. மாயா திகைப்பா திரும்புறாள். அதுல ஒரு வீடியோ உழு. ஒரு கருப்பு அறை. அந்த நாற்காலில் ஒருத்தன் கை கட்டியிருக்கா. அவனது எடிட்டிங் சாஃப்ட்வேர் பக்கத்துல தானாகவே ஒரு புது வீடியோ ஃபைல் உருவாகுது. பேர் டிவி இன்சைட் MP4. அத ஓப்பன் ஆக்குறாள். அதுல அதே காட்சி. ஆனா அங்க கை கட்டியிருக்கிறவன் முகம் அருண். அவன் மெதுவா பேசுறான். மாயா, டிவி ஆஃப் பண்ணு. டிவியிலிருந்து அவள் வர்றா. ஒளி பிளாஷ் டிவி ஒளிருது. அந்த கருப்பு பின்னணியிலிருந்த பெண்ணு வெளிச்சமா தெளிவா வருது. அவள் முகம் சுருங்கி கண் சிவந்த முடி நீள்து. அவள் பேசுற குரல் ஒலி முழுதும் சத்தமா எதிரொலிக்குது. எனக்கு என்ன நடந்ததுன்னு யாரும் பார்க்கல. நான் வந்திப்பே மாயா. அவள் டிவியிலிருந்து வெளியே வராள். அவளோட கால் தரை தொடும்போது ஒளி நிமிரமா சுருங்குது. மாயா பின் செல்லுறா. கேமரா பக்கத்துக்கு விடுறா. அந்த வீடியோ TV_inside.mp4 தானாக ரெக்கார்டிங் ஆகுது. மறுநாள் போலீஸ் வராங்க. மாயா காணாம போயிருப்பா. லேப்டாப் மட்டும் ஆன். அதுல ஒரே ஒரு வீடியோ ஃபைல், TV_inside2.mp4. அதுல மாயா நாற்காலில உட்கார்ந்திருப்பா. அவள் கண் டிவி ஒலியில பளிச்சுன்னு ஜொலிக்குது. மெதுவா சிரிக்கிறா. அடுத்தவர் யார் நீங்க பார்க்கறீங்களா? அந்த சிரிப்பு ஸ்பீக்கர்ல இருந்து வந்து போலீஸின் டிவியில ஒலிக்குது. பின்னணியில் அந்த பழைய பெண்ணின் நிழல் தெரியுது. 1998. பழைய ஸ்டூடியோ. ஒரு பழைய கிராமத்துக்கு வெளியே இருக்கும் V-சேனல் ஸ்டூடியோ. அங்க நள்ளிரவு நேரத்துல நிஜ பேய் அனுபவம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதை நடத்துறது ரேவதி, ஒரு ஜேர்னலிஸ்ட். அவள் நம்பிக்கை எல்லாம் மனசாட்சி. அந்த எபிசோட்ல ஒரு மூத்த பெண் அழைக்கிறாங்க. அவள் சொல்றா, இந்த டிவிலே நான் என்னோட மகளை பார்த்தேன். அவள் இறந்தாச்சு. ஆனா தினமும் என்கிட்ட பேசுறா. அப்படிங்கிற கருப்பு பாக்ஸ் மாதிரி பழைய CRT மாடல். லைவ் ஒளிபரப்பு. ரேவதி கேள்வி கேக்குறா. அது உன் மனதுல தோன்ற மாயதான். அந்த நேரம் லைவ் டிவி ஸ்கிரீன்ல ஒரு நிழல் ஓடுது. கேமரா குழு அதை பார்க்க முடியல. ஆனா லைவ் பப்ளிக்குக்கு அந்த நிழல் தெளிவா தெரியுது. சிறிது நேரத்துல அந்த பெண்ணு கத்துறா. அவள் வந்துட்டா. நீங்க நம்பல. டிவி தானாக ஆன் ஆகுது. அதுல இருந்து ஒரு பெண்ணின் முகம் மூடுபனி மாதிரி வெளிச்சத்துல இருந்து வருது. அந்த பெண்ணின் கண் கருப்பா, கண்ணீரா இல்ல, புகையா. ஸ்டூடியோ முழுக்க மின்சாரம் போகுது. அடுத்த நாள் ரேவதி, அந்த மூத்த பெண் இருவரும் காணாம போயிருப்பாங்க. அந்த லைவ் டேப் மட்டும் சேமிக்கப்படுச்சு. தடை செய்யப்பட்ட டேப் 2000ல. அந்த டேப் ஒரு பழைய டெக்னீஷியன் விற்கிறா. பயங்கரம் காட்டும் டேப்னு யாராவது வாங்குவாங்கன்னு. அதை வாங்குறா ஒரு டிவி கடை உரிமையாளர். அவன் அந்த வீடியோவை டெஸ்ட் பண்ணணுமன்று ப்ளே பண்ணறான். அந்த டிவி தான் பின்னாடி அருண் வீட்டுக்கு போய் சேருது. அந்த டேப்ல இருந்த ரேவதி.
அவள் டிவி ஒளியில சிக்கிப் போயிருக்கிறா. அவள் குரல்தான் அருண் மாயாவை அணைச்சது. தற்போதைய காலம் இப்போ அந்த டிவி போலீஸ் கஸ்டடியில் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை, யாரு அதை எவிடன்ஸ் ரூம்ல வச்சாலும் அது இரவு 11:40 ஆகிறது. கேமரா ஃபீட்ல ஒரே முறைதான் அவள முகம் பிடிச்சாங்க. அவள் மெதுவா கேமராவை பார்த்து சிரிச்சா. அந்த வீடியோ கிளிப்போட பெயர் லைவ் ஃபாரெவர்.